இந்த நாளின் தலைப்பாக ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல், இருதயம் திருக்குள்ளது. இதற்கு ஆதார வசனமாக எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உலகத்திலே ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள் அவருடைய இதயத்தின் நினைவினால் அது செயல்பாட்டுக்கு உரியதாய் மாறுகிறது. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதய சுத்தம் என்று சொல்லும்போது நம்மை சுத்திகரிக்கும்படியான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை என் இதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். வேத வசனத்தை நாம் அறிவது மட்டுமல்ல, வேத வசனம் நமக்கு இதயத்துக்குள்ளாக இருக்கும்போது இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. சிந்தை தளம் அது சரியான காரியங்களை செய்ய அந்த இதய தளத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு இந்த மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட இதயத்தை கர்த்தர் திருக்குள்ளதாக இருக்கிற அந்த இதயத்தை தேவனுடையதாய் மாற்ற தேவ வசனத்தினாலே நிரப்புவோம், நீதியின் பாதையில் நடப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென்.